ஹாய், ஹலோ, வணக்கம். என்ன செய்கிறீங்க? அவங்கவுங்க பரபரப்பாக இருக்கீங்களா? வேலைக்கு போக. நானும் தாங்க வயலுக்கு போகணும். மாடு ஓட்டின்னு போகணும். அப்புறம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் 10th ஃபெயில் ஆன கதையை சொல்லலைல்ல, அது கொஞ்சம் போல் சொல்கிறேன். ஏன்னா 3 நிமிஷமா நேற்று யூடியூப் பார்த்தேன். ஒரு ஷார்ட்டுக்கு 3 நிமிஷம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களாம். அதை 3 நிமிஷம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டேன். எங்கே வந்திருக்கேன்னா, ஏரி பக்கமாக வந்திருக்கேன். பாருங்க, அது ஏரி தான். ஏரி பக்கமாக வந்திருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு எனக்கு ஒரே எய்ம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓகேவா? கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் ஃப்ரீயாக இருக்கலாம்னு அவர் நினச்சிட்டாரு. அது போல் நினச்சிட்டாரு. ஃப்ரீயாலாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்வி எவ்வளோ முக்கியன்றது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் 10th தானே படிச்சிருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு பரியும் போட்டாங்க. கல்யாண டேட்டாவது ஒழுங்காக வச்சாங்களா? வைக்கல. அதுவும் வைக்கல. ஆனுவல் எக்ஸாமோடைய லாஸ்ட்டு டேட்டு 6/4/96. எனக்கு மேரேஜ் பண்ண பார்த்தா 1996 லாஸ்ட் டேட்டு சோஷியல் சயின்ஸு எக்ஸாம். ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் குழந்தைக்கு பரிசம் போட்டுட்டு அவள் எப்படி ஆனுவல் வரைக்கும் படிப்பா? அதை யோசிக்கணும்ல. படிக்காதவங்களாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் யோசிக்கணும்ல. யோசிக்கலை. சரி, டேட்டாவது கொஞ்சம் தள்ளி வச்சுருந்துருக்கலாம். வைக்கல. அப்படியே கடகடன்னு ஆனுவல் எக்ஸாம் வந்துடுச்சுங்க. எக்ஸாம் வந்துடுச்சு. அழுது ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ நானே வந்து அது மாதிரி விருப்பம்லாம் பண்ண நானே என்ன பண்ணணுமோ பண்ணுவேன். ஆனால் அப்போ தெரியாது இல்லைங்க. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தெரியாதுல்ல. நம்ம என்ன பண்ணேன், ஆனுவல் எக்ஸாமு டியூஷன் ஈவினிங் டியூஷனில் படிச்சுட்ருக்கேன். எனக்கு மொத்தமும் ஐயோ நம்ம வாழ்க்கை நாசம் பண்ணுறாங்களே அப்படின்னு மட்டும் தெரியுது. என்ன செய்ய, பேரண்ட்ஸை மீறி ஒன்றும் பண்ண முடியல. நானும் பதங்குறேன். நான் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் எங்கே போய் பதங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிருமில்ல. கல்யாணம் பொண்ணை காணோம் அப்படின்னா தேடுவாங்கல்ல. பதங்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்லாம் பதங்குறேன். பாவாடை சட்டை போட்டிருக்கேன். வெள்ளை சட்டை பச்சை பாவாடை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன்ல, வெள்ளை சட்டை பச்சை பாவாடை. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். டியூஷன் சார் சொல்கிறாரு, அநியாயமாக உன் வாழ்க்கையை கெடுக்குறாங்க மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. தெரியுது. பேரண்ட்ஸ் மாரி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஈவினிங் ஆச்சு. 3 மணி ஆச்சு. 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு. வந்துட்டாங்கப்பா மேடைக்கு. இப்போ வரவேற்புக்கு, மணமகள் வரவேற்புக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இது மிச்சத்தை நாளைக்கு சொல்கிறேன். லைக் பண்ணுங்கண்ணா.